ஹாய்ண்ணா. ஹாய்மா. ஒருவேளை புரட்சி எபிசோட் நம்பர் 3. நீ நம்ம என்ன தொகுதி பார்க்க போறோம்? வணக்கம் மகளே. இது தமிழின் பல்சின் ஒரு விரல் புரட்சி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற கலசப்பாக்கம் தொகுதி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தொகுதி. இந்த கலசப்பாக்கம் தொகுதியும் முழுவதுமே கிராமமாக இருந்தது. ரொம்ப அழகான ஒரு தொகுதியாக பார்க்க முடிஞ்சிச்சு. பருவதமலை இந்த தொகுதியில் தான் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, தொகுதி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. மக்களுமே ரொம்ப அன்பானவங்களாக இருந்தாங்க, பழகிற விதத்துலையும் சரி எல்லா விதத்துலையும் ரொம்ப அன்பாக இருந்தாங்க இந்த கலசப்பாக்கம் தொகுதி மக்கள். இந்த கலசப்பாக்கம் தொகுதியில் நாங்கள் பார்த்த வரைக்கும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த கலசப்பாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடை பற்றி கேட்கும்பொழுது மக்கள்கிட்ட அதிருப்தியும் இருக்கு, ஒரு பக்கம் அவருக்கு ஆதரவு நிலையும் இருக்கு. சமமாக இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பக்கம் இல்லை, சமமாக இல்லை. அதிருப்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஆனால் ஆளுங்கட்சி மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குதான் சரி. இந்த கலசப்பாக்கம் தொகுதியில் கூட இளைஞர்கள் மத்தியிலும் நாங்கள் கேட்டிருந்தோம், கருத்துக்களை கேட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்கள் மத்தியில், மகளிர் மத்தியிலையும் கேட்டிருந்தோம். அந்த கருத்துக்களை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த தொகுதியிலையுமே 2016 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ஒரு சுவாரஸ்யம். 2016 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. திமுக சார்பாக அதோட கூட்டணி கட்சி காங்கிரஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அவருடைய வாக்கு சதவீதம் 31%. ஆனால் இதில் ரொம்ப குறிப்பிட்டு பார்க்குறோம்னா பாமகவோட வாக்கு சதவீதம் 12% வாக்குகள், கிட்டத்தட்ட 13% வாக்குகள் பாமக வாங்கியிருந்தாங்க தனித்து போட்டியிட்டு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய. இப்போ பாமக ஐயா சின்னையா பிரச்சனை அப்படிங்கிற ஒரு போர்வையில் இருந்தால் கூட பாமகவோட வாக்கு சதவீதம் 13% இங்கே தனித்து போட்டிட்டு வாங்கியிருக்காங்க. அவருடைய வாக்கு சதவீதம் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்மசுபனமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாக்கு சதவீதம் 2026க்கு யாருக்கு போகுதோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வாய்ப்புகள் இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க. டிஎம்கேவோட வாக்கு சதவீதம் 48%, ஏடிஎம்கேவோட வாக்கு சதவீதம் 43.6%. இது நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் 4.5% வாக்குகள் நாம் தமிழர் வாங்கியிருக்காங்க. இந்த 2021 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருந்திருக்கு. கலசப்பாக்கத்தில் பலருமே சொல்கிறாங்க, ஏடிஎம்கே மேலே எங்களுக்கு பெரிய அதிருப்தி இல்லைங்க, ஆனால் நாங்கள் மாற்றி ஓட்டு போட்டோம், டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம். ஸ்டாலின் அவர்கள் முதல்வரானா அவருடைய இது எப்படி இருக்கும், அந்த செல்வாக்கு எப்படி இருக்கும், அவர் எப்படி ஆட்சி பண்ண இருப்பார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாங்கள் வாக்களித்தோம், டிஎம்கேக்கு வாக்களித்திருந்தோம். ஏன்னா எது காரணம்னா பாமகவோட கூட்டணியில் இருந்தாங்க அஇஅதிமுக. அப்படின்னா எப்படி ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கும், எப்படி தோற்றிருந்தாங்கன்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆனால் ரொம்ப குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. 5% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் டிஎம்கேவோட எம்எல்ஏ திரு சரவணன் அவர்கள் இதில் ஜெயிச்சிருந்திருக்கிறார். இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு 6% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதுவும் கிராமங்கள் நிறைந்த ஒரு இடம் தான். ஸோ இந்த 2021 சட்டமன்ற தேர்தலை வைத்து 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி நம்ம கேட்கோம்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு விரல் புரட்சியில் நாங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்ட கருத்துகள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்த கருத்துகள். 2 கருத்துக்கள். ஒன்று, மீடியா மீது ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கல்லூரி சிறுவனிடம் இருந்த ஒரு கோபத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. மீடியா மீது அவருக்கு அவ்வளோ பெரிய கோபம் இருக்கு. அவர் கேட்ட கேள்வி, ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக செய்த தவற ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன் நியூஸ்ல போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்காரு. இதனால நான் நியூஸ் சேனல்லே பார்க்கறத நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார். இன்னொரு கருத்து, எங்களுக்கு போதுமான அளவுக்கு பஸ் இல்லை, பஸ் வசதி இல்லை அப்படிங்கிற பெரும்பான்மையான மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்ம பார்க்க முடியும். ஆஃப் த ரெக்கார்ட், ஆன் த ரெக்கார்ட்லேயே. சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாட்டில் நான் சொல்லியிருந்த மாதிரி அதிருப்தி நிறைய தெரிஞ்சுது. அந்த அதிருப்தியில் மிக முக்கியமான அதிருப்தி, நாங்கள் அதிகமாக அவரை பார்க்கறது இல்லைங்க, அவர் எங்கே பார்த்தது கிடையாது, எங்கள்கிட்ட அவர் அவ்வளோ தூரம் பயணிச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் திமுகவினர் மத்தியில் இப்போது பேசப்படுறது என்னன்னா, அமைச்சர் ஏவாவேலு அவர்களுடைய மகன் அவர்களுக்கு இந்த தொகுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது ஏவாவேலு அவர்கள் தோல்வியை அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க மாட்டார், அவர் மகனுக்கும் அதை கொடுக்க மாட்டார். அதனால திமுக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அஇஅதிமுக சைடில் யார் வேட்பாளர்னு சொல்ல முடியல. இப்போ வரைக்கும் பாமகவோட கூட்டணி அமைத்தார்கள்னா, பாமக கொடுத்தார்கள்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக கலசப்பாக்கத்தில் இருக்கு, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னொரு புறம் சொல்லப்படுகிறது, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முன்னாள் அமைச்சர்
இன்றைய போலூர் சட்டமன்ற தொகுதி அக்கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த தொகுதியை குறிவைக்கிறதா சொல்லப்படுது. அவர் நின்னார்னா உறுதியாக வெற்றி அஇஅதிமுக மட்டும்தான். ஏன்னா மக்கள் மத்தியில போலூர் பக்கத்துல தாங்க, ஒரு 7 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல தான் போலூர் சட்டமன்ற தொகுதி இருந்தது. போலூர்ல அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய விஷயங்கள் நிறைய சொல்றாங்க. அது அடுத்தது எபிசோட்ல நீங்க பார்ப்பீங்க. போலூர் சட்டமன்ற தொகுதியில் அவரோட கருத்துக்களை பார்த்துருக்கீங்க. அவர் மீது எந்த அதிருப்தியுமே இல்லை. 2016 2011 2016 சரியில்லை, கரெக்ஷன் பண்ண அந்த தவறை தான் மன்னித்துக் கொள்ளுங்க. அவர் மீது ஒரு சின்ன குற்றச்சாட்டு வரும்போது முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களை அமைச்சர் பதவியிலும் தூக்கியிருந்தார். ஆனா அந்த மாதிரியான குற்றச்சாட்டு தொகுதியில இல்லை. அவர் ரொம்ப கரிசனையா பார்க்கக்கூடிய அளவில் பார்த்தாங்க. அது போலூர் சட்டமன்ற தொகுதியில் அவரோட செயல்பாடை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். ஒருவேளை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதே மாதிரி ஏவாவேலு அமைச்சருடைய மகன் திரு கம்பன் அவர்கள் இருவரும் சந்தித்தார்கள்னா போட்டி மிக கடுமையாக இருந்தாலும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீது 1% வாக்குகள் எக்ஸ்ட்ராவே இருக்கு. கிட்டத்தட்ட 10% வித்தியாசத்தில் கண்டிப்பாக அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கலாம். இல்லைனாலும் மிக குறைந்த வகையில் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். இந்த தொகுதியில தாவேகாவோட செயல்பாடு ஏன் விஜயோட கரிஷ்மா மாதிரி பாக்குறாங்க. விஜய கிராமத்துல எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு யாருக்கு இப்படி ஒரு செல்வாக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சொல்லுவாங்க, எல்லாருமே நகர்ப்புறத்துல அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அடிக்கடி. ஆனா விஜய் அவர்களுக்கு இந்த கிராமங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த இடங்கள்ல இவர் மீது பயங்கர ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா விஜயோட அவருடைய செல்வாக்கு மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் செயல்பாடு பார்க்கணுங்க, ஆனா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அவர் செயல்பாடு பண்ணணுங்க, இனிமேதான் பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் இருக்கு. விஜய் அவர்கள் இந்த தொகுதியே இல்லை, தமிழ்நாடு முழுவதுமே அவர் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற ஒரு அலாவரியான அன்பு, அவர் எதிர்பார்ப்பு அவ்வளவு தூரம் இருக்கு. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இந்த தொகுதியில 2%-3% வாக்குகள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வாங்குவார். ஏன் அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தியோ ஒரு எந்த விஷயமோ அவங்களுக்கு தென்படலை. சீமான் அவர்கள் மீது ஒரு அவங்க கிராமத்துல சொல்லுவாங்களே, நம்ம வீட்டு பையன், நம்ம இந்த மாதிரி பையன் பார்க்குற மாதிரி அவர் நம்ம ரொம்ப நெருங்கியே பார்க்குறாங்க அவருடைய அரசியலை. குற்றச்சாட்டுன்னு எதுவுமே சீமான் அவர்கள் மீது இந்த தொகுதியில பட்டியல நாங்க கருத்து கேட்ட மக்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு குற்றச்சாட்டும் சீமான் அவர்கள் மீது இல்லை. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் யாரும் தெரியல. ஆனா மக்கள் மத்தியில அங்க இருக்கிற கலசப்பாக்கம் தொகுதி மக்கள் மத்தியில பேசப்படுற வேட்பாளர்களா திமுக அதிமுக சைட்ல இருந்து சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய 2 ஜாம்பவான்கள், ரெண்டு பேருமே அமைச்சர்கள். ஏவாவேலு அவர்கள் மகனாகட்டும், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவரோட செயல்பாடுலாம் இருந்துச்சுன்னா போட்டி நல்லா இருக்கும். ஆனா வெற்றி எங்களுடைய பார்வையில் நாங்க கேட்டிருந்த கருத்துகளிலும் மக்கள் மத்தியில நிலவக்கூடிய வார்த்தைகள் அஇஅதிமுக இந்த தொகுதியில் முன்னிலையில் இருக்கு.